அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி 2 விதமான உரங்கள் தயார் செஞ்சுருக்கோம் நம்ம. ஏன்னா மழையும் வருது, வெயிலும் வருது. அதனால் நம்ம எச்சரிக்கையாக நம்ம தயார் பண்ணி வைக்கிறது நல்லது. ஒரு 2 நாள் தொடர்ந்தாற்போல் வெயில் அடித்தா நம்ம உடனே உரங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி தயாரிக்கிற நான் பச்சை பயிறு, கொஞ்சம் வெந்தயம் அப்படியே ஊற வச்சு அரைச்சி வச்ச விழுது, அந்த தண்ணியை இந்த பாட்டிலில் எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்சி வச்ச விழுதை நான் ஒரு கேனில் நம்ம பருப்பு கழுவின தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, எல்லாம் தண்ணியுமே எடுத்துகிட்டு ஒரு கேனில் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேனில் ஊற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தயிர், புளிச்ச தயிர் அதையும் ஊற்றி வச்சிடணும். அது ஊற்றி வச்சு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். நமக்கு எப்பப்போ தேவையோ, இப்போ நம்ம வீட்டில் நிறைய செடி இருக்குது, உங்களுக்கு கொஞ்சமான செடி இருந்தால் இதிலேருந்து கொஞ்சம் நம்ம ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ஒரு 10 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம செடிங்களுக்கு ஊற்றணும். 2வது வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். போட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 3 நாள் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். எல்லா தோலையும் ஃபில்ட்ரு பண்ணி அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு டப்பாவில் போட்டு ஊற்றி மூடி வச்சிட்டேன். இப்போ இதையும் நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதே ரேஷியோவில் நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுத்து வரலாம். இந்த 2 உரங்களும் மாறி கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு நம்ம இந்த உரங்கள் கொடுக்கலாம். மேல் உரமாக நம்ம நேற்று அந்த பச்சை பயிறு அரைச்ச தண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுருந்தோம். அதில் ஒரு மூடி நீம் ஆயில் ஸ்ப்ரே 1 லிட்டருக்கு 1/4 மூடி டிஷ்வாஷ் போட்டு நம்ம மேல் உரங்களை கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா அந்த பூச்சி தாக்குதல் இருக்காது, மாவு பூச்சி தொல்லைகள் வராது. தொடர்ந்து 3 நாள் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். நான் இந்த மாதிரி இடையில கொடுக்காதனால தான் என்னுடைய கத்திரிக்காய் செடி வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை காப்பாற்றிட்டுருக்கிறேன். இப்போது நான் காப்பாற்றிட்டு அறுவடை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது நான் ரெகுலராக பண்ணாதனால தான் என்னுடைய தவறு. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.